ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் தேசத்தில் எரேமியா தீர்க்கதரிசி இருந்த பொழுது சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் தீர்க்கதரிசி இடத்தில் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி சொன்னார். இப்படி எரேமியா தீர்க்கதரிசி தம்முடைய 20வது வயது முதல் 60 வயது வரைக்கும் சுமார் 40 வருடங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த சம்பவம் எதற்காக நடைபெற்றது என்றால், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். கர்த்தருடைய சொல் கேளாமல் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை எழுப்பி தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி சொன்னார். இந்த பல முறை இந்த தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு பல முறை இதற்கு முன்பாகவும் அநேக தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவிடம் சொல்லி ஜனங்களை பல முறை எச்சரிக்கிறார். கர்த்தர் மிகப்பெரிய அழிவை இஸ்ரவேலுக்கு கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர்களுடைய அக்கிரமம் மிகவும் பெரியது. அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, நூற்றுக்கணக்கான பல 100 ஆண்டுகளாக அவர்களுடைய அக்கிரமம் பாவம் மிகவும் பெருகி கர்த்தரோடு உடன்படிக்கை செய்துவிட்டு, அதாவது அக்கிரமம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்று தெரியாமல் செய்திருந்தால் கர்த்தர் இரக்கம் காட்டுவதற்கும் கிருபை செலுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இவர்கள் பாவம் எது, பரிசுத்தம் எது என்று எல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாக 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் பண்டிகை ஆசரிப்புகளையும் எல்லா பலியிடும் முறைமைகளையும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்கு செய்த உடன்படிக்கையை நான் கை கொள்ளுவேன், கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொண்டு கை கொண்டு நடப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு இவர்கள் மீறினார்கள். அதுவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு தலைமுறை 2 தலைமுறை அல்ல, தலைமுறை தலைமுறையாக இப்படி அவர்கள் பாவம் செய்ததினால் கர்த்தர் அவர்களை தண்டிக்கும்படி அவர் கோபம் கொண்டு தண்டிக்க அவர் தொடங்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கேற்ற பலனை அவர் கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு முன்பு இன்னும் வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பிவிட்டால் அவர்களை காப்பாற்றலாம் என்று மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து தீர்க்கதரிசி மூலமாக எரேமியா மூலமாக பேசுகிறார். ஒரு குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி தம்முடைய வீட்டில் இருந்திருப்பார். அப்பொழுது ஒரு மண்பானையை செய்கிற ஒரு குயவருடைய வீட்டை சொல்லி நீ அங்கே போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எரேமியா போகிறார் அங்கு. அப்பொழுது அந்த பானை செய்கிறவர் குயவர் என்ன செய்கிறார், ஒரு பானை செய்து கொண்டிருக்கிறார். சக்கரத்தில் வைத்து களிமண்ணை பிசைந்து வைத்து அதை சுற்றி கொண்டு கைகளால் பானை செய்கிறார். அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அந்த பானை அந்த உருவம் சரியாக வராமல் வளைந்து கொண்டு கெட்டு போகிறது. உருண்டையாக அழகாக வராமல் அது கெட்டு போகிறது. அப்பொழுது அந்த குயவர் என்ன செய்கிறார், அந்த மண்ணை மீண்டுமாக எடுத்து அதை பிசைந்து வேறொரு பானையாக அந்த பானையை விட்டுவிட்டு அதை எடுத்து விட்டு அதே மண்ணை எடுத்து மீண்டும் ஒரு புதிய பானையை அவர் செய்கிறார். இதை எரேமியா பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவரோடு பேசுகிறார். இந்த களிமண் அந்த குயவன் கையில் எப்படி இருக்கிறதோ அது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பானை செய்யும்படியாக ஒரு குயவனே தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி உழைத்து ஒரு மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு பானை செய்கிறார். அந்த மண்ணின் மேல் அந்த குயவருக்கு முழு அதிகாரம். அந்த பானையை செய்யும் முழு அதிகாரம். சிறியதாக செய்யலாம், பெரியதாக செய்யலாம், வேண்டும் என்றால் செய்யலாம், வேண்டாம் என்றால் அந்த மண்ணை தூக்கி எறியலாம். எல்லா உரிமையும் அந்த மனிதனுக்கு இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்க அதே போலதான் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நான் உங்களை படைத்தவர். குயவன் கையில் இருக்கும் களிமண் போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் அக்கிரமம் செய்து வாழும்போது நான் பிடுங்குவேன், அழிப்பேன், உடைப்பேன் என்று நான் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறேன். அதை கேட்டு அக்கிரமமாய் வாழ்ந்த நீங்கள் மனம் திரும்பினால்
நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னேன். ஏனென்றால் நீங்கள் தீங்கை விட்டு விலகி விட்டீர்கள். தீமையாய் வாழ்ந்தீர்கள். நான் உங்களை அடிக்கப் போகிறேன், தண்டிக்கப் போகிறேன் என்று தெரிந்ததும், நியாயம் தீர்க்கப் போகிறேன் என்று தெரிந்ததும், நீங்கள் திருந்தி, மனம் திருந்தி வருகிறீர்கள். மனம் திருந்தி வந்து பரிசுத்தமாய் வாழ்கிறீர்கள். உங்கள் தீமையை நீங்கள் விட்டு விட்டீர்கள். அந்த தீங்கை விட்டு விட்டீர்கள் என்றால், நான் உங்களை மன்னித்து, நான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை உங்களுக்கு செய்யாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோனாயாவின் காலத்தில் நினிவேக்கு இதுதான் நடந்தது அல்லவா? இப்படி நீங்கள் மனம் திரும்பி விட்டால் நான் அதை செய்யாமல் இருக்க எனக்கு உரிமை உண்டு. அதே போல நான் உங்களை கட்டுவேன், நாட்டுவேன் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் என் பேச்சை கேட்டு வாழ்கிறீர்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன். நான் உங்களை கட்டுவேன், நாட்டுவேன், உங்களை நல்ல தேசத்தில் வைப்பேன், செழிப்பாய் இருப்பீர்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். அதை கேட்ட பின்பு நீங்கள் அக்கிரமமாய் வாழ்ந்தால் நான் கொடுத்த செய்வேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை செய்யாமல் இருப்பேன். அது என் விருப்பம். அதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? தேவன் கையில் இருக்கும் கனிமண் எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே நீங்களும் உங்கள் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நீ சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை தெரிந்து கொள். யூதாவின் மனுஷரிடத்திலும் எருசலேமின் குடிகளிடத்திலும், எருசலேம் நகரத்தில் குடியிருக்கிறவர்களிடத்திலும், யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஜனங்களிடத்திலும் நீ போய் சொல் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரை எப்படி பார்க்கிறார் கர்த்தர் என்றால், அவர்களுக்கு விரோதமாய் நான் செயல்பட போகிறேன். அவர்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று போய் சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கொடிய காலம், கொடுமையான செயல்கள் நடக்க போகிறது, துன்பம் நான் கொடுக்க போகிறேன், இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று போய் சொல்லி அவர்களை தங்கள் வழிகளை விட்டு சீர்படுத்துங்கள் என்று சொல்லு. அவர்கள் மிகவும் அக்கிரமம் செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், நியாய தீர்ப்பை அனுப்ப போகிறேன். அவர்களை திருந்த சொல், சீர்படுங்கள் என்று சொல் என்று எரேமியாவிடம் சொல்லுகிறார். ஒரு தீங்கை உருவாக்கி உங்களுக்கு விரோதமாய் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், அதை வரவழைக்க போகிறேன். அதற்குள் மனம் திரும்புங்கள், சீர்படுங்கள், உங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் விட்டு விலகுங்கள் என்று சொல் என்று எரேமியாவிடம் சொல்லுகிறார். அப்படி எரேமியா சொல்லிய போது அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நாங்கள் எங்கள் யோசனையின்படியே நடந்து எங்கள் அக்கிரம செயல்களை நாங்கள் பின்பற்றி நாங்கள் இப்படிதான் இருப்போம், இருதயத்தின் கடினத்தின்படியே இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நாங்கள் சீர்பட மாட்டோம், இப்படிதான் இருப்போம், எது வந்தாலும் நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோம், நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை எங்கேயாவது பார்த்ததுண்டா? இப்படிப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? புறஜாதியாரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை அறியாத மக்கள், பாவத்தில் வாழ்கிற மக்கள், அவர்களை போய் பாருங்கள். அவர்கள் கூட அப்படி இல்லை, அதைவிட மோசமாக இஸ்ரவேல் என்னும் கன்னிகை இப்படி செய்கிறாள். அதாவது இஸ்ரவேலர்கள் கர்த்தரை அறியாத மக்கள் செய்கிற பாவத்தை காட்டிலும் அதிகமாய் பிடிவாத குணத்தோடு, மனம் இணங்காமல், அறிவில்லாமல், ஞானம் இல்லாமல், அதாவது இருதயத்தை கடினப்படுத்தி, பிடிவாத குணம், பிடிவாதம், மிக்க அதிகமான பிடிவாதம். நான் இப்படி என்றால் இப்படிதான் செய்வேன், திருந்த மாட்டேன்னா திருந்த மாட்டேன், என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக, வைராக்கியமாக இருப்பது. இப்படி இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருந்த மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறார், லெபனோனின் உறைந்த மழை வயல்வெளியின் கண்மலைகளிலிருந்து அற்று போகிறதுண்டோ? செழிப்பான உறைந்த மழை, அப்படி என்றால் பனிமழை, அது லெபனோனில் ஒழிந்து போகுமா? அது அப்படியே இருக்கும் அல்லவா? ஓடி வருகிற அந்நிய தேசத்து தண்ணீர்கள் அது வராமல் என்று போகிறதா? அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதெல்லாம் சரியாக நடக்கிறது. ஆனால் என் ஜனங்களோ, அதெல்லாம் ஒரே மாதிரியாக நடக்கிறது. இயற்கை தன் காரியத்தை சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் ஏன் இப்படி? மனிதன் மட்டும் ஏன் இப்படி என்னை மறந்து அந்நிய தேவர்களை தேடி போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களோ என்னை மறந்து விட்டு
மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலையை வைத்து தூபம் காட்டுவது, சிலுவையை வைத்து தூபம் காட்டுவது, இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அதை வெறுக்கிறார். அதாவது சரியான, நியாயமான, நீதியான வழியில் தங்கள் வாழ்க்கையை வாழாதபடிக்கு பொல்லாத ஆவிகள் அவர்களை வழி தப்ப பண்ண போயிற்று. இஸ்ரவேலர்கள் தங்கள் பூர்வ பாதையிலிருந்து கர்த்தருடைய கட்டளைகளையும் கை கொண்டு வேத வசனத்தின்படி வாழ்வதை விட்டுவிட்டு இந்த தவறான பாதையில் நடக்கும்படி பொல்லாத ஆவிகளை அவர்களை வழி நடத்தினது என்று கர்த்தர் சொல்கிறார். தங்கள் நீதியான பாதையிலிருந்து இடறி விழும்படி அந்த ஆவிகள் செய்கிறது. நான் அந்த தேசத்தை பாழாக்கும்படியும், இப்படியே இருந்தால் என்னாகும்? அந்த தேசத்தை பாழாக்கும்படியும் ஈசலிட்டு நிந்திக்கும்படியாகவும் போகிற வருகிறவர்கள் வழிபோக்கர்கள் எல்லாம் ஐயோ இப்படி பாழாய் கிடக்கிறதே என்று எருசலேமை பார்த்து எல்லோரும் சொல்லிக் கொண்டு போவார்களாம். அதாவது இப்படி தாழ்ந்து போய் கிடக்கிறதே, புகழ்ச்சிக்குரிய இடமாய் இருக்க வேண்டிய இடம் எல்லோரும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக, எல்லோரும் கேவலமாக பேசும்படியாக, ஈசலிட்டு நிந்திக்கும்படியாக, பாரு, ஈசலிட்டு நிந்திக்கும்படியாக நான் அந்த தேசத்தை, எருசலேமை நான் மாற்றுவேன், இப்படியாக அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அங்கே பார் எருசலேம் எப்படி இருக்கிறது என்று கேவலமாக பேசுவார்களாம். அப்படிப்பட்ட நிலையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் வருகிறது? நம்முடைய மீறுதல்களை நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் இன்று நம் குடும்பத்திற்கோ நம்முடைய திருச்சபைக்கோ ஒரு அவப்பெயர் வருகிறது என்றால் எதனால் வருகிறது? ஏன் நம் தேசத்திற்கு வந்தால் கூட நாம் தான் காரணம். ஜனங்களாகிய நாம் தான் காரணம். நாம் பரிசுத்தமாய் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதல்லவா? குடும்பமாய் இருந்தாலும் திருச்சபையாய் இருந்தாலும் எங்கும் ஒரு துன்பம் துயரம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் நாம் செய்த பாவங்களே. கீழ்காற்று பறக்கடிக்குமா போல, அதாவது கிழக்கிலிருந்து வரும் பெருங்காற்று எல்லா பொருள்களையும் அடித்து கொண்டு போகும் அல்லவா? மிகப்பெரிய காற்று வந்தால் அது போல இவர்களை நான் பறக்கடிப்பேன். காற்றில், பெருங்காற்றில் அகப்பட்ட தூசுகள் போல அவைகள் சிதறி ஓடி தவித்து சிதறி போகும். அது போல நான் இவர்களை பறக்கடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்தை விட்டு விரட்டுவேன், இவர்கள் வழி தெரியாமல் திரிந்து தவித்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நான் அவர்களுக்கு ஆபத்தை வர பண்ணுவேன். கீழ்காற்று எப்படி தூசுகளை பறக்கடித்து கொண்டு போகுமோ அது போல அவர்களுக்கு துன்பம் வரும். தூசை போல, அந்த கீழ்காற்றில் மாட்டிக்கொண்ட தூசை போல துன்பப்படுவார்கள். அப்பொழுது நான் என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள், அவர்கள் பேசினாலும் அவர்கள் கேட்டாலும் துன்பத்தின் மத்தியில் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை திரும்பி பார்க்க மாட்டேன், அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? கர்த்தர் இத்தனை முறை பேசியும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, கேட்கவே இல்லை. அவர் எதை சொன்னாலும் இவர்கள் கேட்கவில்லை. இவர்கள் கர்த்தருக்கு எவ்வளவு கனப்படுத்தி அவர் பாதத்தில் காத்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், கேட்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் நீவாக தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லிய போதும் கூட இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததினால் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கத்தின் நிமித்தம் இத்தனை காலம் விட்டு வைத்தார். ஆனால் நீதியாய் நியாயத்திற்க வேண்டியவரும் அவர்தான். நீதியில் சிறியன் அல்லவா? அவர் பொறுமையாய் இருந்தார். அவர் பொறுமையை இவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை அடிக்க சிக்கினார். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் சொன்னார். அதுதான் ஒரு தீர்க்க தரிசனின் வேலை. கர்த்தருடைய வார்த்தையை தவறாமல், முன்பின் சேர்க்காமல், குறைக்காமல் அப்படியே சொல்ல வேண்டும். அதை தான் எரேமியா பரிபூர்ணமாக செய்தார். மிக சிறப்பாக, நல்லபடியாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படி கடினமான ஒரு தீர்க்க தரிசனத்தை எரேமியா சொல்லிவிட்டார் என்று கர்த்தர் சொன்னதை தான் அவர் சொன்னார். இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் தான் கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்தார். அப்படி என்றால் இஸ்ரவேலர்களுக்கு வரும் துன்பத்திற்கு, வரப்போகும் துன்பத்திற்கு காரணம் யார்? அவர்கள்தான். அப்படி இருக்க கர்த்தரின் பேரிலோ, சொன்ன தீர்க்கதரிசியின் பேரிலோ கோபம் கொள்வது சரியா? இல்லை.
ஆனால் அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். இவர்கள் அக்கிரமம் செய்தார்கள். அதற்கு நியாயத்தீர்ப்பு வந்தது. ஆனால் அந்த நியாயத்தீர்ப்பை சொன்ன தீர்க்கதரிசியின் மேல் கோபப்பட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஒரு திட்டமிடலாம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் போய் அங்கு பேசுகிறார்கள். எல்லோரும் கூடிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கூடிக்கொண்டு பேசுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆசாரியரிடத்தில் வேதமும், ஞானிகளிடத்தில் ஆலோசனைகளும், தீர்க்கதரிசியினிடத்தில் வசனமும் ஒழிந்து போவதில்லை. இது எல்லாம் எப்பொழுதும் இருக்கும். அதனால் எரேமியாவை கொன்று விடுவோம். இது நமக்கு இருக்கிறது. எரேமியாவை இதற்காக விட்டு வைக்க தேவையில்லை. தீர்க்கதரிசனம் சொல்லவும் வசனமும் நமக்கு இருக்கிறது அல்லவா? வசனம் இருக்கும்போது இவர்கள் எண்ணத்திற்கு, தீர்க்கதரிசி எண்ணத்திற்கு அவரை ஒழித்து போடுவோம், கொன்று போடுவோம் என்று திட்டமிடுகிறார்கள். இந்த மனுஷனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டாம். அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை, எரேமியா ஐயா சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளை அதை நாம் கவனிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஜனங்கள் யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் நகரத்தாரும் சொல்லுகிறார்கள். எரேமியா சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கவனிக்காதிருங்கள், அவரை கொன்று போடுவோம் என்று திட்டமிடுகிறார்கள். இப்படி நடந்த பின்பு எரேமியா ஐயா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அவருக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கிறார்கள். எரேமியா ஐயா ஜெபிக்கிறார் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி என்னோடு வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, என்னோடு வழக்காடி வாக்குவாதம் செய்து என்னை துன்பப்படுத்த வருகிறார்களே, இவர்களுடைய சத்தத்தை கொஞ்சம் கேட்டருளும். நன்மைக்கு தீமையை செய்யலாமா? என் ஆத்துமாவுக்கு படுகுழியை வெட்டுகிறார்களே என்று சொல்லுகிறார். இதன் பொருள், நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்ய தூண்டுகிறார்கள். அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். அவர்கள் மேல் நீர் கோபம் கொண்டீர் கர்த்தாவே. எருசலேமின் குடிகள் மேலும் யூதா ஜனத்தின் மேலும் கர்த்தர் கோபம் கொண்டு பேசும்போது எரேமியா ஐயா இந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடம் போராடுகிறார். கர்த்தாவே, இரக்கமாயிரும், அவர்களை ஒன்றும் செய்யாதிரும், அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்காதிரும், அவர்களை அழித்து போடாதிரும் என்று கர்த்தருக்கு முன்பாக இவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே நடந்தது. நான் அவர்களுக்காக நன்மை செய்தேன், அவர்களை காப்பாற்றும்படி உம்மிடத்தில் கெஞ்சு கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களோ என்னை அழிக்க, என்னை வெட்டி போட வருகிறார்கள் சுவாமி என்று எரேமியா ஐயா கர்த்தரிடம் ஜெபிக்கிறார். அவர்களுக்காக நான் நன்மை பேசுவதற்கு உம்முடைய சன்னதியில் வந்து நின்றேன் அல்லவா? அதை நினைத்தருளும். இவர்களுக்காக தானே சுவாமி உம்மண்டை வந்து நின்று இவர்களுக்காக நான் கெஞ்சி கொண்டிருந்தேனே, இவர்களே என்னை அழிக்க வந்து விட்டார்களே, முன்பு நடந்ததையெல்லாம் கொஞ்சம் நினைத்து பாரும் சுவாமி என்று ஜெபிக்கிறார். அப்படி அவர்கள் செய்ததினால் அவர்கள் பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள் சுவாமி. கர்த்தாவே, அவர்களை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்து விடும், அவர்கள் பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்து விடும் என்று எரேமியா ஜெபிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனைவிகள் பிள்ளையற்றவர்களாகும்படிக்கும் விதவைகளும் ஆகி அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய வாலிபர்கள் வெட்டப்பட்டு பட்டயத்தால் யுத்தத்திலே மடிய கடவர்கள். வாலிபர்களும் பட்டய குத்துப்பட்டு அவர்கள் இறந்து போகட்டும் சுவாமி, அவர்களை அழித்து போடும் என்று எரேமியா சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில். நீர் திடீரென்று அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணும் சுவாமி. அந்நிய தேசத்திலிருந்து வரும் இராணுவம் திடீரென்று அவர்கள் மேல் வந்து அவர்கள் வீடுகளில் இருந்து கூக்குரல் கேட்கப்பட கிடவது. அவர்கள் வீடுகளிலிருந்து கூக்குரல் இடும்படியாக, கத்தும்படியாக இப்படி செய்யும் சுவாமி என்று சொல்லுகிறார். என்னை பிடித்து படுகுழியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களே. அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசியை செய்த கொடுமை என்ன என்று இங்கு சொல்லப்படவில்லை, சரியாக முழுமையாக சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய கால்களை கட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதம், எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஏதேதோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று மட்டும் தெரிகிறது. மகா கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். பல விதங்களில் துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவரை அடித்து அவர் சரீரத்தை பயங்கரமாய் பாடுபடுத்தி இருக்கிறார்கள். அவர் இந்த அளவுக்கு சொல்லும்படியாக
அவர்கள் மகா கொடுமையை செய்திருக்கிறார்கள். கர்த்தரின் வார்த்தையை சொன்னதினால் இப்படிப்பட்ட நிலை எரேமியாவுக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் சொன்னார். நீதியாய் நடந்தார். அது நிமித்தம் இப்படிப்பட்ட துன்பம் வருகிறது. அந்த இஸ்ரவேலர்கள் இப்படி மோசமான நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாக செய்ய நினைக்கிற கொலை பாதகங்களை எல்லாம் நீர் நினைத்திருக்கிறீர். எனக்கு விரோதமாக அவர்கள் கொலை செய்ய நினைத்திருக்கிறார்கள் அல்லவா? எத்தனை கொலை முயற்சி செய்கிறார்கள். அதையெல்லாம் நீர் தெரிந்து வைத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை என்று எளிமையா ஜெபிக்கிறார். அவர்களுடைய அக்கிரமங்களை உமது கண்ணுக்கு மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் செய்த பாவத்தை மன்னிக்காமல் அவர்களை தண்டியும் சுவாமி. அவர்கள் இவ்வளவாய் கொடுமைப்படுத்தினார்கள் என்னை என்று சொல்கிறார். அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள். நீர் அவர்களை கவிழ்த்து போடும் சுவாமி. உமது கோபத்தின் காலத்திலே இப்படி செய்யும் என்று எரேமியா ஜெபிக்கிறார். எரேமியா ஆரம்பத்தில் இந்த ஜனங்களுக்காக காப்பாற்றும்படி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். அப்படிப்பட்டவர் அவரை படுத்தின இவர்கள் கொடுமை கொஞ்ச நஞ்சமல்ல. உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொன்னதினால் எந்த தவறும் ஐயா செய்யவில்லை. அப்படி இருந்தும் அந்த சொன்ன தீர்க்க தரிசனம் இவர்களுக்கு அது கர்த்தருடைய கோபமாய் இருந்தது. அதை சொன்னதினால் தீமை வரும் என்று சொன்னதினால், பாட அனுபவிக்க போகிறீர்கள் என்று சொன்னதினால், அந்த வார்த்தை நிமித்தம் எரேமியா இவ்வளவு துன்பப்படுகிறார். இந்த நீதி நிறைவேறுதலுக்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். இதில் பெரிய ரகசியம் இருக்கிறது. ஒரு தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசிக்கு என்னென்ன செய்கிறார்களோ மற்ற ஜனங்கள், எப்படி கொடுமைப்படுத்துகிறார்களோ, என்னென்ன தீமை செய்கிறார்களோ, அதெல்லாம் அந்த தேசத்திற்கே ஆண்டவர் திருப்பி செய்வார். தேசம் முழுவதும் அந்த கொடுமையை அனுபவிக்கும். அதே நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியை ஜனங்கள் ஆதரித்து அன்பு காட்டி கீழ்ப்படிந்து தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுத்து வாழும்போது, தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதே போல அந்த தேசத்தையே ஆசீர்வதிப்பார். இரண்டும் நடக்கும். இது கர்த்தருடைய நீதியாகவும் நியாயமாகவும் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து எப்பொழுதும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு முழுமையாக கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். நம் வாழ்வு எப்பொழுதும் நன்மையாக, சுபமாக, மங்களகரமாக, என்றென்றும் நன்மையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.